தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு பலதும் பத்தும். வணக்கம், இது தமிழ் வாய்ஸ்.com வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு. இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம், உங்கள் பிறந்த தேதியை வைத்தே உங்களின் குணாதிசயங்களை சொல்லலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட மரபணு கூறி இருப்பது போலதான் தனிப்பட்ட குணாதிசயங்களும் கூட இருக்கின்றன. பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் இப்படிதான் இருப்பார்கள் என்று கூறி நாம் அறிந்திருப்போம். சில சமயங்களில் ராசியை வைத்து ஜோதிடம் பார்ப்பது போல பிறந்த தேதியை வைத்தும் பார்க்கும் வழக்கம் இருக்கிறது. அந்த வகையில் உங்கள் பிறந்த தேதியை வைத்து நீங்கள் எப்படிப்பட்ட நபர், உங்கள் குணாதிசயங்கள் என்னென்னவென்று இனி பார்க்கலாம். 1. பெரிய குறிக்கோள்களை துரத்தி செல்லும் தலைமை பண்புள்ள நபர். சுயமாக சுதந்திரமாக வேலை செய்ய விரும்பும் நபர். ஒரே மாதிரியான சுழற்சி வாழ்க்கை உங்களை விரைவாக அழுத்து போக வைத்துவிடும். 2. உணர்ச்சி பூர்வமாகவும் உள்ளுணர்வு ரீதியாகவும் செயல்படும் நபர்கள். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று உற்று கருதும் நபர்கள். அமைதியான நிலை இருக்க வேண்டும் என்பதற்காக ஒத்துழைத்து போகும் பழக்கம் இருக்கும். 3. படைப்பு திறன் அதிகமாக இருக்கும். ஈர நெஞ்சம் கொண்டவர்கள். எழுதுவதில் திறன் அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியாக இல்லை எனினும் ஹாபி என்ற பெயரிலாவது உங்கள் படைப்பு திறனை பின்தொடர்ந்து செய்வீர்கள். 4. கடினமாக உழைப்பவர்கள். மனசாட்சிக்கு கட்டுப்படுபவர்கள். தங்களுக்கென சுய கட்டுப்பாடுகள் வரையறுத்து அதற்கு பொறுப்பேற்று வாழ்பவர்கள். குடும்பத்தின் மீது பாசமும் அக்கறையும் அதிகமாக இருக்கும். அதிகமாக உணர்ச்சி வசப்பட மாட்டீர்கள். 5. சாகசகங்கள், நீண்ட பயணங்கள் போன்றவற்றை அதிகம் விரும்பும் நபர்கள். எப்போதுமே ஓர் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் என எண்ணுவீர்கள். திறமைகள் நிறைய இருக்கும். எழுத்து, மக்களுடன் தொடர்பு கொள்வது போன்றவற்றில் சிறந்து விளங்குவீர்கள். 6. குடும்ப பங்கான நபர். மக்களை திருப்திகரமாக வைத்துக் கொள்ள முயற்சிப்பீர்கள். சொந்த வாழ்க்கை மற்றும் வேலையை சமநிலையாக எடுத்து செல்வீர்கள். எந்த விதமான உணர்வாக இருந்தாலும் அதை சரியாக கையாளும் நபர். தன் எல்லை அறிந்து செயல்படும் நபர். 7. பெரிய மூளைக்காரர். எதையும் ஆராய்ந்து பார்க்க மனம் அலைப்பாயும். மனது சொல்வதை கேட்டு நடப்பவர். உணர்வு ரீதியாக யாரேனும் நெருங்க நினைத்தால் பெரிதாக நம்ப மாட்டீர்கள். 8. தொழில் ரீதியான திறமை அதிகம். தைரியமாக தொழிலில் இறங்க முனைவீர்கள். கசப்பான அனுபவங்கள், தோல்வி போன்றவற்றை எதிர்கொள்ள தயங்க மாட்டீர்கள். 9. தொலைநோக்கு பார்வை, புதிய சிந்தனை, படைப்பாற்றல் போன்றவை உங்களது பலம். உங்களது சிறந்த வேலை எதுவென நீங்களாக தேர்வு செய்து கொள்வீர்கள். 10. பெரும் லட்சியங்கள் இருக்கும். சுதந்திரம் எதிர்பார்ப்பீர்கள். வெற்றியை அடைய உங்கள் தலைமை குணம் உதவும். ஆளுமை திறன் உங்களிடம் சிறப்பாக இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்வதில் நீங்கள் கில்லாடி. 11. சிந்தனைகளும் உள்ளுணர்வும் உங்களிடம் சிறந்து இருக்கும் குணங்கள். மற்றவர்களுக்கும் நல்லது தீயது பற்றி எடுத்துரைக்கும் குணநலம் உங்களிடம் இருக்கும். எளிதாக ஒருவரை விமர்சனம் செய்து விடுவீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் ஊக்கமளிக்கும் நபராக திகழ்வீர்கள். 12. கேளிக்கை விரும்பும் நபர். அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் நபர். எழுத்தில் அதிக திறமை உள்ளவர். சூழ்நிலைகளை சிறந்த முறையில் கையாளும் நபரும் கூட. 13. கலாச்சாரம், பண்பாடு, குடும்பம், சமூகம் மீது பற்று அதிகமாக இருக்கும். மிகவும் ஆழமான அன்பு செலுத்துவீர்கள். இயற்கையை விரும்பும் நபர். 14. ஒரு விஷயத்தின் மீதான விருப்பம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். விரைவாக அலுப்பு ஏற்படும். இடத்திற்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்ளும் குணம் இருக்கும். 15. என்ன வேலை செய்கிறீர்கள் என்பதை விட அதை எப்படி செய்கிறீர்கள் என்பது உங்கள் சிறப்பு. கலைத்திறமைகள் அதிகம் இருக்கும். உறவுகளில் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீர்கள்.
16. ஆன்மீகம் மற்றும் தத்துவ ரீதியான நம்பிக்கை உடையவர்கள் பார்க்காத உலகை புரிந்து கொள்ள பயணிக்க விரும்புவார்கள். எதையும் செயல்முறையில் அறிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். 17. பெரும் லட்சியங்களை கொண்டிருப்பீர்கள். பொருளாதாரம் மற்றும் தொழில் சிறந்து விளங்குவீர்கள். படைப்பு திறன் மற்றும் தைரியம் அதிகம் இருக்கும். சுதந்திரமாக இருக்க விரும்புவீர்கள். 18. பிறப்பிலேயே ஆளுமை திறன் கொண்டவர்கள் நீங்கள். அரசியல், மதம், கலை போன்றவற்றில் உங்கள் திறமை மேலோங்கி இருக்கும். மக்களை புரிந்து கொள்வதில் நீங்கள் சிறந்தவர். 19. சுதந்திரமாக செயல்படும் திறன் கொண்டிருப்பீர்கள். வெற்றி பெற எத்தனை தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து முன்னேறி செல்லும் துணிவு இருக்கும். 20. உணர்ச்சி பூர்வமான நபராக இருப்பினும் எளிதாக ஈர்க்கும் தன்மை கொண்டவர். விழிப்புணர்வு அதிகம் இருக்கும். உங்கள் உள்மனதின் எண்ணங்களை மறைத்து வைத்துக் கொள்வீர்கள். 21. பழிச்சிடும் பேச்சுதான் உங்கள் வெற்றியின் ரகசியம். சுட்டித்தனம் உங்கள் காலடியிலேயே இருக்கும். எழுத்து மற்றும் பேச்சாற்றல் கொண்டவர். சவால்களை எதிர்கொள்ளும் நபர். 22. ஒரு தொழிலை தொடங்கி அதை வளர்த்து செல்வதில் சிறந்து திகழ்வீர்கள். தலைமை பண்பு, திட்டமிடுதல் போன்றவை உங்களது பலம். அசாதாரண எண்ணங்கள் கொண்டிருப்பீர்கள். 23. எதையும் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வாழ்க்கை சுவாரஸ்யமானது என்று எண்ணுபவர் நீங்கள். ஏமாற்ற பிடிக்காது. உறவுகளில் சீக்கிரம் ஒட்டிக்கொள்ளும் குணமுடையவர். 24. குடும்பம் சார்ந்து விளங்குபவர். உறவுகளுக்கு சமநிலை அளித்து திகழ்வீர்கள். உணர்ச்சி ரீதியாக காதலை ஆளுமை செய்வீர்கள். உணர்ச்சி பூர்வமான உங்கள் பிரச்சனைகளை பெரிதாக்கி விடுவீர்கள். 25. அறிவு சார்ந்த வாழ்க்கையை நடத்தும் நபர். அதே சமயம் உள்ளுணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பீர்கள். எதையும் ஆழமாக ஆராய்ந்து செயல்படும் நபராக இருப்பீர்கள். 26. திறமையை வைத்து தொழில் ரீதியாக பணம் பார்க்கும் குணம் கொண்டவர். சிறந்த ஆளுமை குணம் கொண்டவர். தந்திரமாகவும் சாமர்த்தியமாகவும் காய்களை நகர்த்தும் நபர். 27. மற்றவரை எளிதாக ஈர்க்கும் தன்மை கொண்டவர். தொலைநோக்கு பார்வை கொண்டவர். பல துறை சார்ந்து ஆழ்ந்த ஞானம் கொண்டவர். 28. தலைமை குணம் உங்களுக்கு கிடைத்த பரிசு. அனைவருடன் ஒத்துழைத்து வேலை செய்யும் குணம் இருக்கும். லட்சிய வெறி இருக்கும். எதையும் ஆராய்ந்துதான் செய்வீர்கள். சிறந்த முறையில் திட்டமிடுவீர்கள். 29. படைப்பாற்றலும் உள்ளுணர்வும் அதிகம். உங்கள் மனம் எதையும் காட்சிப்படுத்திதான் செயல்படும். உடல் நலன் மீது அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். 30. கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். நீங்கள் எழுச்சியூட்டும், அழகான மற்றும் கவர்ந்திழுக்கும் நபராக இருப்பீர்கள். நண்பர்கள் மற்றும் உடன் பணிபுரியும் நபர்களோடு எளிதாக ஒட்டி உறவாட ஆரம்பித்து விடுவீர்கள். 31. குடும்பத்தின் மீது பாசத்தை பொழியும் நபராக இருப்பீர்கள். ஒரு வேலையை ஒப்புக்கொண்டு விட்டால் அதை முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள். உங்கள் மீது நீங்கள் முதலில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். உங்கள் பிறந்த தேதியை வைத்தே உங்களின் குணாதிசயங்களை சொல்லலாம். மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் tamilvoice.com என்ற எங்களது இணையதளத்தோடு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.